ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் மோடி இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின் நடைபெறும் முதல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து களம் காண்கிறது. 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கினாலும் PhD படிப்பில் தரம் இல்லை என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்கான பாராட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மெட்ராஸ் IIT தேசிய அளவிலும், அண்ணா பல்கலைக்கழகம் மாநில அளவிலும் முதலிடத்தை பிடித்தது நமக்கு பெருமை என ஆளுநர் கூறினார். அன்னபூர்ணா எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட கிரீம் பன் தொடர்பான வீடியோ சில மணி நேரத்தில் நீக்கப்பட்டது. அன்னபூர்ணா நிறுவனத்தின் எக்ஸ் தள பக்கத்தில் கிரீம் பிளஸ் பன், கிரீம் பன் என்ற வாசகத்துடன் வீடியோ ஒன்று மாலை 5:30 மணியளவில் பதிவிடப்பட்டது. அத்துடன் GST, நிர்மலா சீதாராமன், ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா என்ற வாசகங்கள் அடங்கிய ஹேஷ்டேக்குகளும் பதிவிடப்பட்டது. பின்னர் அந்த வீடியோ எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது. அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வீடியோ நீக்கப்பட்டதா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரிய விவகாரத்தில் இந்தியா கூட்டணி பொய் பிரச்சாரம் செய்வதாக வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கையில் உள்ள ஒரு பெண்ணின் உணவு பழக்கத்தை இப்படி பொதுவெளியில் பேசுபொருளாக்கலாமா என்றே நிதியமைச்சர் வருத்தம் தெரிவித்தார் என்றும், யாரும் அதிகாரத்தையோ அரசியல் பொறுப்பையோ முன்னிறுத்தி எதுவும் பேசவில்லை என்றும் வானதி குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் அன்னபூர்ணா உணவு விடுதி உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கோவை காந்தி ரவுண்டானாவில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்தது பாஜகவின் பாசிச போக்கு என்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி படிக்கவில்லை என்றால் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்று முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொடக்கத்தில் ஹிந்தியை தாம் எதிர்த்ததாகவும், டெல்லி சென்ற பின்னர் ஹிந்தி தெரியாததால் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மக்கள் விழிப்படையாவிட்டால் நாட்டின் அதிகாரத்தையும் அரசியலையும் வட இந்தியர்கள் தீர்மானிப்பார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஹிந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் செயல்படுத்த முடியாத பல திட்டங்கள் உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையால் பள்ளியில் இடைநிற்றல் அதிகரிக்கும் எனவும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். குரூப் 2 போட்டித் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக 7,03,967 பட்டதாரிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 2,763 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. சென்னையில் 2,051 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுவதாக அறிவித்துள்ள TNPSC தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற மக்களால் செங்கல்பட்டு அருகே GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகேந்திரா சிட்டி, பரனூர் சுங்கச்சாவடி, புலிப்பாக்கம் என சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்ல தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பேருந்துகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து சென்றனர். கிளாம்பாக்கத்திலிருந்து முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் பேருந்துகளில் ஏற முடியாமல் அவதிப்பட்டனர்.
மீனவர்கள் கொல்லப்பட இந்திரா காந்தி தான் காரணம் என மதுரை ஆதீனம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அரசை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது என கூறிய அவர், கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே இலங்கை பிரச்சினை முடிவுக்கு வரும் என குறிப்பிட்டார். மதுபான கொள்கை முறைகேடு புகார் வழக்கில் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவரை ஏராளமான தொண்டர்கள் திகார் சிறைக்கு வெளியே காத்திருந்து வரவேற்றனர். கொட்டும் மழையிலும் தொண்டர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அப்போது தொண்டர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கங்களை எழுப்பினர். केजरीवाल बहुत छोटी चीज है। ताकतों के खिलाफ लड़ता रहूंगा। मैं राष्ट्र के लिए लड़ता था। ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டி நகரில் மீண்டும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் மசூதியை இடிக்க கோரி இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். மசூதியை நோக்கி செல்ல முயன்றதால் அவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. மேற்கு வங்கத்தில் மருத்துவர்களின் நீண்டகால போராட்டத்தால் சுகாதார சேவையில் ஏற்பட்ட இடையூறால் 29 பேர் இறந்துள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வெளுத்து வாங்கிய மழையால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீரால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாஹிட் மெட்ரோ பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கின. பணி முடிந்து வாகனங்களை எடுக்க வந்த அதன் உரிமையாளர்கள் துயரத்திற்கு ஆளாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலான் பகுதியில் கனமழை காரணமாக ஏரி குளங்கள் நிரம்பியுள்ளன. பகுஜ் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மீட்புப் பணியில் மாநில தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் தலைநகர் மைதூரி பகுதியிலிருந்து 10 மைல் தூரத்தில் உள்ள அலாப் என்ற அணை உடைந்து வெள்ளம் வீடுகளை மூழ்கடித்துள்ளது. மழை வெள்ளத்தின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அமெரிக்காவில் குடியேறிய ஹைத்தி இனத்தவர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் கருப்பினத்தவர்களை கொண்டாடும் நிகழ்வில் பங்கேற்ற அதிபர் பைடன் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜேன் பியரை ஒரு பெருமைமிக்க ஹைத்தி அமெரிக்கர் என குறிப்பிட்டார். அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தாக்குதலுக்கு உள்ளாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒஹியோ நகரத்தில் உள்ள ஹைத்தியர்களை நாடு கடத்துவதாக ட்ரம்ப் மீண்டும் உறுதியளித்தார்.
கலிபோர்னியாவில் ராஞ்சோ பலோஸ் வெர்டேஸில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்து மீண்டும் சர்ச்சை கிளப்பியுள்ளது. ட்ரம்ப் புலம்பெயர்ந்தோர் மீதான தனது தாக்குதல்களை தொடர்ந்தாலும் கமலா ஹாரிஸுடன் நடந்த விவாதத்தின் போது ட்ரம்ப் கூறிய தவறான மற்றும் இழிவான கருத்துக்களை மறுபரிசீலனை செய்யவில்லை என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் ஒருமைப்பாட்டை தனது மகன் நமல் ராஜபக்சேவால் மட்டுமே பாதுகாக்க முடியும் என்று மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வெளியத்தை நகரில் மகிந்த ராஜபக்சே பிரச்சாரம் செய்தார். அப்போது 2015ஆம் ஆண்டு அரசியல் சூழ்ச்சியால் தாம் வீழ்த்தப்பட்டதாகவும் தற்போதும் சூழ்ச்சி முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதையொட்டி சென்னை வந்துள்ள இந்திய அணி வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டனர். இந்திய அணியுடன் புதிய பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மார்க்கலும் இணைந்துள்ளார். IPL தொடரில் வீரர்களை தக்க வைப்பதற்கான விதிமுறைகளை BCCI வெளியிட தாமதமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் மெகா ஏலம் நடைபெறவுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் எத்தனை வீரர்களை ஓர் அணியில் தக்க வைக்கலாம் என்பது குறித்த அறிவிப்பை BCCI வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் விதிமுறைகளை வெளியிட BCCI இன்னும் நேரம் எடுக்கலாம் என்றும் இந்த மாத இறுதியில் வருடாந்திர கூட்டத்தில் வெளியிட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்திற்கு தளபதி MK ஸ்டாலின் என அமைச்சர் துரைமுருகன் பெயர் சூட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்ணா நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் வகித்த பொதுச் செயலாளர் பதவியில் தாம் இருப்பதற்கு உழைப்பும் தியாகமும் தான் காரணம் என்றார். இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான 19 மீனவர்கள் சென்னை வந்தனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 19 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட 19 மீனவர்களும் நேற்று சென்னை வந்தனர். அவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அழைத்து சென்றனர். விருதுநகரில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்ததாக பால் கூட்டுறவு சங்கத்தில் 1,17,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த கூட்டுறவு சங்க தலைவர் வனராஜ், ஜெயவீரன் ஆகியோரிடம் விசாரணை நடந்து வருகிறது. தலைமறைவாக உள்ள சிவா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 5 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் அருகே பூனை குறுக்கே வந்ததால் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகர்கோவிலில் ஆண் பெண் யாசகர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக சாலையில் யாசகம் எடுப்பது தொடர்பாக இருவர் தாக்கிக் கொண்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஓடிச் சென்று சண்டையை தடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். வரதங்காட்டானூரில் அமைக்கப்படும் எரிவாயு வெளியேறும் வால்வை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மக்கள் அதிகம் வசிக்கும் இடத்தில் எரிவாயு வெளியேறும் வால்வு அமைத்தால் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். பெங்களூரோ டெல்லியோ அங்கிருந்து அந்த வால்வு ஓபன் பண்ணுவாங்க. அந்த வால்வு ஓபன் பண்ணும்போது
இந்த இடத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. வீடு இல்லாத பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் போட சொல்கிறோம். நம்ம இந்த திட்டத்தை வந்து எதுக்கலையும். பொதுமக்களாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த திட்டத்தை எந்த காரணத்தை கூட நாங்கள் எதுக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு 500 மீட்டர் நீங்கள் தள்ளி கொண்டு போய் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா ஊரினுடைய நடுப்பகுதியில் இருக்குது. ஒரு 350 குடும்பம் அந்த இடத்துல வசிக்கிறாங்க. பயிர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி குடியிருக்கிறது? நாங்கள் கேட்டுட்டு கூட எங்களால் போக முடியாது. போய் உள்ள என்ன நடக்குதுன்னு நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? இப்போ அவர் சொல்லி போயிடுவாரு. குடியாத்தம் நகரில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்த பெண் ஒருவர் தனக்கு வீடு வழங்க வேண்டும் என கூறி கையை பிடித்து அழுது கோரிக்கை விடுத்தார். உங்களுக்கு எல்லாம் வீட்டு மனை பட்டா கொடுக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இங்க சென்னை ராமாபுரம் அரசமரம் சந்திப்பில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வரும் பாண்டியன் என்பவர் தன்னை நீண்ட நேரமாக சிக்னலில் இருந்து அனுப்பவில்லை என கூறி ஒரு நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அத்துடன் ஆத்திரமடைந்த அவர் போக்குவரத்து காவலர் பாண்டியனை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இது தொடர்பாக போக்குவரத்து காவலர் பாண்டியன் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்து சிக்னலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு தாக்குதல் நடத்திய நபரை தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் 2வது நாளாக உற்பத்தி பணிகள் முடங்கின. இதனிடையே சென்னை தலைமை செயலகத்தில் சாம்சங் நிறுவன அதிகாரிகள், தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பட எட்டப்படாத நிலையில் வரும் திங்கட்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பைக் பழுது பார்ப்பது தொடர்பாக சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கும் குமார் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்ட நிலையில் வீட்டில் தனியே இருந்த தனுஷை மர்ம நபர்கள் வீடு புகுந்து வெட்டி கொன்றனர். சம்பவம் குறித்தான விசாரணையை கையில் எடுத்த போலீசார் லாரி ஓட்டுநர் குமார் உட்பட 6 பேரை கைது செய்திருக்கும் நிலையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சதுரங்க வேட்டை பாணியில் நகைக்கடை அதிபரிடம் தங்க கட்டிகளை கொள்ளையடித்த கும்பலை 24 மணி நேரத்தில் போலீசார் பிடித்துள்ளனர். பட்டுக்கோட்டையை சேர்ந்த நகை வியாபாரி ஹரிசங்கர் தாம் ஏமாற்றப்பட்டது தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் 24 மணி நேரத்தில் இளம் சிறார் உட்பட 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து தங்க கட்டிகளையும் காரையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிவேகத்தில் சென்ற கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரை ஓட்டி வந்த கணவன், மனைவி, குழந்தை ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் உயிரிழந்ததால் கோபமடைந்த மக்கள் உடுமலை பழனி தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை மற்றும் எச்சரிக்கை பலகை வைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு நாயின் கழுத்து பகுதியில் சில்வர் குடத்தின் வாயிற் பகுதி மாட்டிக்கொண்டது. 7 வருடங்களாக குடத்தோடு சுற்றித் திரிந்த நிலையில் நேற்று தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு நாயை பிடித்தனர். பின்னர் மயக்க ஊசி செலுத்தி கழுத்தில் இருந்த குடத்தை கட்டிங் மெஷின் மூலம் வெட்டி அகற்றினர். 7 வருடமாக சுற்றித் திரிந்த நாயினை மீட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்றது.